சுரேஷ் வெட்கப்படுறது ரொம்ப கியூட்டா இருக்கு அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க மலர் மீனா கிட்ட, "மீனா நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நீங்க ஊர விட்டு கிளம்பி போகும்போது, சுரேஷும் மதியும் சகஜமா பேசுற மாதிரி நீங்க ஏதாவது பண்ணிட்டு போகணும்." அப்படின்னு சொல்லிட்டு மலர் மீனா கிட்ட சொல்றாங்க. உடனே ராஜி இருந்துட்டு, "அதெல்லாம் அக்காவுக்கு கை வந்த கலை. ஈஸியா அவங்க இங்க இருந்தாலே எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு போயிடுவாங்க." அப்படின்ட்டு ராஜி சொல்றாங்க. உடனேவும் மீனா, என்ன பார்த்தா உனக்கு என்னடி தெரியுது? நீ இப்படியெல்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க." அப்படின்ட்டு மீனா சொல்றாங்க. "அக்கா லவ்வர்ஸ சேர்த்து வச்சுடுவீங்கன்னு நான் சொல்றேன்க்கா" அப்படின்ட்டு ராஜி சொல்றாங்க. உடனே மீனா இருந்துக்கிட்டு, "அத்தானுக்காக நான் இத பண்ண மாட்டேனா? கண்டிப்பா சுரேஷ் அத்தானாவும் மதியும் கதிர் ராஜிய மாதிரி செம்ம ஜோடியா மாறிருவாங்க பாருங்களேன்." அப்படின்ட்டு மீனா வந்து சொல்றாங்க. இங்க எல்லாரும் வந்து பீச்ல ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. இந்த நேரத்துல மீனா இருந்துக்கிட்டு சுரேஷையும் மதியும் கூப்பிட்டு வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்க சொல்றாங்க. அவங்க 2 பேரும் நார்மலா நின்னு போஸ் குடுக்குறாங்க. மீனா இருந்துட்டு, "என்னங்க இதெல்லாம் எல்லாருமே போஸ் குடுப்பாங்க. நீங்க என்ன சாதாரணமா நின்னு போஸ் குடுத்துட்டு இருக்கீங்க? இந்த மாதிரிலாம் வேண்டாம். பாருங்களேன், நானும் என் வீட்டுக்காரரும் போஸ் குடுக்குறோம் பாருங்க. அத பார்த்துட்டு நீங்க தெரிஞ்சுக்கோங்க." அப்படின்னு சொல்லிட்டு செந்திலும், மீனாவும் விதவிதமா போஸ் குடுத்துட்டு நின்னுட்டு இருக்காங்க. இத மாதிரி அத்தான். மதி நீங்க 2 பேரும் இதே மாரி போஸ் குடுங்க நெறையா." அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா வந்து சொல்றாங்க. உடனே சுரேஷும், மதியும் அதே மாதிரியே போஸ் குடுத்து நெறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. "இதெல்லாம் எப்பயாவது ஒரு தடவ தான் நடக்கும். அத நம்ம பயன்படுத்திக்கிடணும்." அப்படின்ட்டு மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சுரேஷ் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு வெட்கமா வருது. மதி அத கேஷுவலா எடுத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்க பேரா எல்லாரும் வந்திருக்கிறதுனால, மீனா, செந்தில், மலர், பாக்யராஜ் எல்லாருமே வந்து அந்த கடல் அலையில தண்ணிய ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் ஊத்திட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அள்ளி அள்ளி தெளிச்சுக்கிட்டு. ஆனா சுரேஷ் அத வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா சுரேஷ்க்கும் மதியோட இந்த மாதிரி ஜாலியா கடல் அலையில விளையாடணும்னு ஆசை. அவங்க விளையாடுறதெல்லாம் பார்த்துட்டு சுரேஷும் மதி கூட சேர்ந்து விளையாண்டா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு இமேஜினுக்கே போயிடுறாங்க. அதே மாதிரியும் சுரேஷும் மதியும் அந்த கடல் அலையில தண்ணிய தெளிச்சு விளையாடுற மாதிரி கனவு காண்ட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க மேல ஒருத்தவங்க தண்ணி தெளிச்ச பிறகு தான் சுரேஷ்க்கு வந்து அதெல்லாம் கனவுன்னே தெரிய வருது. இந்த மாதிரிலாம் நானும் மதியம் இருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இமேஜினுக்கு போயிட்டேனா அப்படின்ட்டு அப்பதான் அவங்க நினைவுக்கே வர்றாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.